நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே ஆனந்த மோகன வேடுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா. சுருதி ரொம்ப நல்லா பாடுறா. ஆமா ஆமா, என் பேத்தி எப்பவுமே நன்னா பாடுவோம். இந்தாங்கோ, அங்க வை. என்னடா அது? நமஸ்காரம் பண்றேன். உங்களை நமஸ்காரம் பண்ணா கொடுத்து வைக்கணும். அது தெரியுதுடா. இது என்ன? இது பாகுபூரி. இத தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு ஆள் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஒரு ஸ்பூன் கொண்டாடா. என்னன்னா என்ன வச்சு அவனை கேக்குற? எள்ளுன்னா என்னையா இருப்பேன். இந்தாங்கோ கொடு. சாப்பிடுங்க. நன்னா இருக்குடா. இருக்கும். அக்பரை பார்த்த உடனே டான்ஸனுக்கு சங்கீதம் தானா வருமா. அதே மாதிரி உங்களுக்கு சமைக்கும் போது அது எங்கே இருந்தா வருதோ ருசி தானா வந்துருது. அப்படியா? ஆமா. ஹர்ஷா, தாத்தா இப்படி வா. நம்ம செல்லப்பா ஏதோ பூரி, பாவ பூரி பண்ணிருக்கானா. பாவுபுரியா? டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. அங்க பாத்தியா ஸ்ருதி? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் என்னடா என்ன முகம் மாறுது? லைஃப்ல இந்த மாதிரி டேஸ்ட்ல நீ சாப்பிட்டு இருப்பியா? இந்த மாதிரி நீ வேணா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நாங்க கரண்டி ஹார்ட்வேர்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஐயோ, நல்லா தான் இருக்கு. அப்படி வா. ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓகேங்கிறான், அப்புறம் பெட்டர்ங்கிறான். ஓகேனால பெட்டர் தானே அர்த்தம். சரி, இதோட பேராவது உனக்கு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த பர்கர் பிஸ்ஸா இதுதான் உனக்கு தெரியும். ஆமா, அண்ணா நான் என்ன பத்தியே பெருமையா பேசுகிறேன் நீ நினைச்ச கூடாது. நம்ம முன்னாள் கவர்னர் சென்னாரெட்டி அவர் ராஜபவனு கூப்பிட்டாரு. என்ன செல்லப்பா ப்ளீஸ் கம், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டு அப்படின்னார். மாட்டேன்ட்ட. ஏண்டா? என்ன ஏன்டாடி இப்படி கேக்குறேன்? உங்களுக்கு பண்ண கை இன்னொருத்தருக்கு சமையல் பண்ணுமா? ஐயோ குளிருதுப்பா, ரொம்ப குளிருதுப்பா. டேய், குளிருதுன்னு அடுப்படில போய் உட்கார்றா. பேசுறான். செல்லப்பண்ண, சொல்லுப்பா. நீங்க இத தப்பா பண்ணிருக்கீங்க. தப்பா? ஆமா. நான் தப்பு பண்ணி நீ சொல்றியா? டேய் ஓவரா. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்லன்னா வாயில என்னமோ திட்டணும் போல இருக்கு. விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணும்டா. தப்புன்னு நீ எப்படி சொல்ற? பெரிய சுப்புடுவா. ஒரு நிமிஷம் தாத்தா, பாத்ரூம் அங்க இருக்கு. நான் கிச்சனுக்கு போறேன். கிச்சன்ல போய் பாத்ரூம் போக கூடாது. டேய் போலாங்கறல. வாயை மூடு. சரி ஹர்ஷா, நீ சொல்லு. அங்க போய் என்ன பண்ண போற? தாத்தா, நான் போய் பாவுபூரி பண்ணிட்டு வரேன். போ. நீ போய் அண்ணா பாகும் பண்ண தெரியாது, பூரியும் பண்ண தெரியாது. போய் பண்ணி எடுத்து வந்துருவானா? எப்படி என்ன முடியும்? ஏண்டா? பாகு பூரி பண்ணக்கூடிய காரியமா? அவனுக்கு அடுப்பு பத்த வைக்கவே தெரியாது. வந்து பேந்த முழிக்க போறான் பாருங்க. பாகு பூரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். டேய் கொஞ்சம் இருடா, வரட்டுமே பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? நம்ம ரெண்டு நாள் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். பார்க்கலாமா? பாகு பூரி பண்ணிட்டாலும் பாகு பூரி என்ன சாதாரண பூரியே பண்ண தெரியாது உனக்கு. செல்லப்பா, பாகு பூரி பண்ண போறானா? எதுக்குடா இப்படி புலம்புறன்னா? அது பாகு பூரி எனக்கு மட்டும் தான். அது வெயிட் பண்ணி பாப்போம். பாகு பூரி அவனால பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. உங்கள்கிட்ட போய் கேட்கிறேன் பாரு. நான் என்னத்த பண்ண போறான்னு தெரியல. பாகு பூரி சாதாரண விஷயம் இல்ல. கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சம் அதிகமா வச்சா கூட செவந்துரும். அதோட போக்குல அப்படியே வந்து நைஸா பாவுபூரி ரெடி. தாத்தா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடு. பரவாயில்ல.
என்னடா இது பாகப்பூரி அப்ப இது பொய் பூரி. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல உனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்ன, துபாயில இருந்து வந்த இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுடா? இவன் பண்ணது எவ்வளவு நல்லா இருக்கு, இது அப்படி இல்லையே. அப்படி போடுங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லையா? ஆ, அண்ணா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்களுக்கு வயசாயிடுத்து, நாக்கில் உள்ள சுவை நரம்புகள் சொல்லுவா இல்லையா, அது வீக் ஆயிடுத்து. அதனால எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, அம்மாடி இப்படி வாங்க. அது மனப்பிரமை, அவ்வளவுதான். ஓஹோ, நீங்க இது ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். அவ கரெக்டா சொல்லுவா, ஏன்னா குழந்தைங்க எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்க தெரியுமே. நீ சாப்பிடுமா? எப்படி? இதான் this. Very good. நல்லா இருக்கு. இல்லப்பா, இது நல்லா இல்ல. நேக்கு வயசாயிடுத்து, நாக்கு செத்து போச்சு. இவாள்லாம் சொல்றாளே இது நல்லா இருக்குன்னு, என்ன பண்ண போற? இது அண்ணா அது அதுக்கு என்ன சொல்ற? ஒன்னும் சொல்றது இல்லைண்ணா, களி முத்துருத்து, அவ்வளவுதான். நேக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன? நோக்கு கை வண்ணத்தை விட வாய் வண்ணம் அதிகமா போச்சுங்கிறது. உங்களுக்கு புரிஞ்சா சரி. நீதான் உலகத்திலேயே பெரிய சமயக்காரன்னு 30 வருஷமா என்ன ஏமாத்தின்னு வந்துட்டு இருக்கல்ல. 30 வருஷமா? அவர் தான் சொல்லிட்டாரு, அப்புறம் நீ வேற சும்மா இருடா. ஹர்ஷா, நீ எப்படி பண்ணேன்னு கொஞ்சம் சொல்லி கொடு. வேண்டாம் சும்மா இருங்க அண்ணா, என் கோபத்தை கிளறாதீங்க. இவன் எனக்கு சொல்லி கொடுக்கறானா? நான் எமே மேல, இவன் பரங்கி மேல. பச்சா நீ பேசாத. ஹர்ஷா, நீ சொல்லி கொடு. சொல்லி கொடுப்பா. எஸ் தாத்தா. அண்ணா, பாயிண்ட் நம்பர் 1, என்ன? பூரியில ஃபர்ஸ்ட் உப்பை போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, கொஞ்சம் அதிகமா குங்குமப்பூவை சேர்க்கணும். சரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்ல மனசோட செஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும். அதான் முக்கியம். That is important. அதான் அவன் சொல்ற. நீ ஏன்டா சும்மா வேண்டாம். கோவம் வருது பாரு. சூப்பரா அண்ணா, பண்ணீங்க ஹர்ஷா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 100 வாட்டி சொல்லுடா. மறுபடியும் பண்ணுவேன்னு சொல்றீங்களா? ஒன்ஸ் மோரா? இவனை போய் சொல்லுங்களேன். 40 years தான் சொன்னேன். ஏய், 30 years தான்டா. 40 years நீ ஏத்திட்டே போற? நீயும் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? அண்ணா, நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். வா, வா. எங்களுக்கு சம்பளம் பத்த மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். ஊதாரித்தனமா செலவு பண்ணா சம்பளம் எப்படி போறோம்? சம்பளத்துக்கும் பாவபுரிக்கும் என்னடா சம்பந்தம்? இதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க நேரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, சம்பளத்தை இன்கிரிமெண்ட் கேட்டா இங்க கூட்டு கொடுப்பேன். ஓ, அப்படியா? அப்படித்தான். உன் சம்பள விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இனிமே 20% சொல்லுங்க. கட். குட். கட்டா? என்னடா சம்பளத்தை கூட்டுவேன்னு பார்த்தா குறைச்சிட்டேன். அதிகமா பேசினா முழுசா கட் பண்ணிடுவேன். சரிண்ணா, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா ஸ்ருதி. ஏய், இன்னும் தாங்கிட்டு இருக்க? கிட்ட வா. மொட்டை மாடி வரத்துக்கு ஏன் இப்படி பிகு பண்ணிட்டு இருக்க? ஹர்ஷா, ஏஆர் கூட மொட்டை மாடிக்கு வந்தா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுல? கிரேட். ஹர்ஷா, நான் வருத்தப்படுறது நோக்க கிரேட்டா இருக்கா? அதில்ல ஸ்ருதி, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற உனக்கே ஏஆர் மாடியில இருந்து குதிச்ச இன்சிடென்ட் ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அப்ப ஏஆருக்கும் கண்டிப்பா ஞாபகம் வரும். எனக்கு அதான் வேணும். ஹர்ஷா, நீ என்ன சொல்ற? எனக்கு சுத்தமா புரியல. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ஸ்ருதி. என்ன? நீ மாடியில இருந்து குதிக்கணும். விளையாடுறியா நீ? பயந்துட்டியா? இந்த பாரு, குதிக்கணும்னா நிஜமாவே குதிக்கிறது இல்ல. அதாவது குதிக்கிற மாதிரி நீ சன்ஷைன்ல இறங்கி நின்னுக்க. ஜஸ்ட் பிரிட்டன், தட்ஸ் இட். ஹர்ஷா, எதுக்குடா இப்ப இதெல்லாம் பண்ண சொல்ற? நான் சொல்றது கேளு ஸ்ருதி. ஏஆருக்கு நாம இப்போ ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஏஆர் இன்னும் உன்னே தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஸ்ருதின்னு கோமல கூட உன் பேரையே சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க இருந்து அவன் குதிச்ச மாதிரியே நீ மாடியில இருந்து குதிச்சனா அவன் நிச்சயமா ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு தோணுது. ஏஆர் கோமால இருந்தப்பவே நீ இதை டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே இந்த மாதிரி பண்ணி டாக்டர் சரி பண்ணிருப்பாரு. அதனாலதான் சொல்றேன். பட் இப்ப கூட ஒன்னும் ஆகல. கமான் ஸ்ருதி, நாம ட்ரை பண்ணலாம். இது பாரு ஹர்ஷா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ப்ளீஸ் ஸ்ருதி, இந்த ஹர்ஷாக்காக இதை பண்ணக்கூடாதா? ஹர்ஷா, நல்லா புரிஞ்சு போச்சு. நீ இப்போ ஏஆர் இந்த நிலைமையில இருந்து குணமாக்கி எல்லாரும் உன்னை கிரேட், சூப்பர்மேன், அது இதுன்னு பாராட்டணும் தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குற? சரி,
நீ சொல்ற மாதிரி அப்படியே வச்சுக்கோ. ஆனா நான் சொல்லவா, எங்க ஏஆர் குணமாயிட்டா அவனை லவ் பண்றவியோன்னு உனக்கு பயம். அதான் நீ கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற. கரெக்டா? ஹர்ஷா, நான் லவ் பண்ற முதல் ஆளும் கடைசி ஆளும் நீதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஸ்ருதி, இங்க பாரு. ராம்கி அங்கிள் டெய்லி என்கிட்ட வந்து யார் இன்னைக்காவது குணமாயிடுவானா, அவனுடைய ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஆத்துல எல்லாருமே ஏஆர் நான் எப்படியாவது குணப்படுத்திடுவேன்னு நம்பிக்கையோட இருக்காங்க. நான் ஏதாவது பண்ணனா எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நாம இப்ப பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட். ப்ளீஸ் ஸ்ருதி, எனக்காக கோஆபரேட் பண்ணு. பண்றேன் ஹர்ஷா. ஆனா ஒருவேளை ஏஆர் மட்டும் குணமாயிட்டா அப்புறம் நான் நிஜமாவே மாடியில இருந்து குதிச்சிடுவேன். நீ சொல்றியே தவிர நிச்சயமா குதிக்க மாட்ட ஸ்ருதி. இந்த ஹர்ஷாவை நீ தனியா விட்டு போக மாட்ட. நிஜமாடா, உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். ஏய், எங்க போற? சாகறதுக்கு தான். ஆஹா, நீ சமத்து பொண்ணு. கிவ் யுவர் பெஸ்ட், ஓகே? ஏஆர், என்ன பாரு. ஐ லவ் யூ ஏஆர். ஐ ரியலி லவ் யூ. என்ன பிடிச்சிருக்குல்ல நோக்கு? என்ன பாரு ஏஆர். ஐ லவ் யூ. எனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, குணம் இல்லையா? சொல்லு ஏஆர், ஐ லவ் யூ சொல்லு. சரி, இப்ப நீ சொல்லல, நான் மாடியில இருந்து குதிச்சிடுவேன். அன்னைக்கு நீ குதிச்சல, அதே மாதிரி நான் குதிக்க போறேன். சத்தியமா நான் செய்வேன். ஐ லவ் யூ சொல்லு ஏஆர். நான் குதிச்சிடுவேன். உனக்கு பிடிச்ச ஸ்ருதி, இப்ப குதிக்க போறேன். குதிச்சிடுவேன். குதிக்க போறேன் ஏஆர். சத்தியமா குதிக்க போறேன். ஏஆர், நான் குதிக்க போறேன். சத்தியமா குதிச்சிடுவேன். நான் போய் சொல்லல, சத்தியமா நான் குதிச்சிடுவேன். சுதி, நான் குதிக்க போறேன். குதிச்சிடுவேன் சுதி. நான் குதிக்க போறேன் பாரு. சுதி, நான் குதிக்க போறேன். சுதி, அவங்கிட்ட தான் பேசுறேன் சுதி. குதி. நான் குதிச்சிடுவேன் யார். கண்டிப்பா குதிச்சிடுவேன். சுதி, நான் குதிக்க போறேன். நல்ல பாரு, நான் இப்பவே குதிக்க போறேன். சுதி, நான் குதிக்க போறேன் சுதி. குதிச்சிடுவேன். சுதி, 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 அனந்தராம், அனந்தராம், ஏய், ஸ்ருதி, ஸ்ருதி, சுதி, பாத்து. சுதி, 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 சுதி. மெதுவா. வா வா ஸ்ருதி, சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இப்ப பேசுன அனந்தராம் பேசுனா. அனந்தராம், அனந்தராம், இப்போ 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 உன் பேரு சொல்லி உன் கூப்பிட்டான், உன்னை கூப்பிட்டான். அனந்தராம், ஏய் ஏய், இப்ப இப்ப பேசணும் ஸ்ருதி. He'll be all right. நீ நீ கிட்ட வா. ஏய், என்னாச்சு? என்னாச்சு ஸ்ருதி? ஏன் இப்படி நடக்குது? ஹர்ஷா, இனிமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் என்ன பண்ண சொல்லாத. ஏஆர் குணமாகறனோ இல்லையோ, நான் கண்டிப்பா ஏஆர் மாதிரி ஆயிடுவேன். இத பாரு ஸ்ருதி, யூ ஆர் கிரேட். இத பாரு, நீ ஏஆரை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏஆர் குணமான கூட அவனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண முடியாது.
ஏன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. என்னை காப்பாத்த நீ இருக்க கரெக்டா? ஆமா ஸ்ருதி, நான் இருக்கிறப்போ உனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. ராஜி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் வெளியில போயிருக்காங்க, தாராளமா பேசலாம். நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசலாமா? அதுக்கு என்ன, பேசலாமே. ஹர்ஷா நீங்க பெத்த பையன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹர்ஷாவோட அப்பா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. இது தெரியாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஹர்ஷா என் வயித்துல பிறந்தான்னு கதையா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ராஜி, நீங்க அப்போ என்ன பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பீங்கல்ல? இல்ல தேவி, இல்ல. உங்க கஷ்டம் நீக்கு புரிஞ்சுது. நீங்க கூட பாவம்தான் ராஜி. நீங்க எவ்வளவு வேதனைய மனசுல போட்டு புழுங்கிருப்பீங்க. தேவி, இப்ப என் வேதனைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, நீ கதை போறோம். ராஜி, அதே மாதிரி ஹர்ஷாவை வளர்க்க நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேம்மா. ஹர்ஷா குழந்தைய இருந்தப்ப முதல்ல அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டான் தெரியுமா? அப்பவே நான் அவனோட வளர்ப்பு தாய்ங்கிற எண்ணத்தை உதறி தள்ளிட்டு அவனோட பெத்த அம்மாவா அவனை இத்தனை வருஷம் நான் வளர்த்திருக்கேன். என்னால ஹர்ஷாவை பிரிஞ்சு இருக்கவே முடியாது ராஜி. ஹர்ஷாவை கவனிச்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு குழந்தை கூட பெத்துக்கல தெரியுமா? ஹர்ஷாவுக்காக வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன். அதுக்காக நான் ஒன்னும் பெருசா கவலைப்பட்டதில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஹர்ஷாவை விட்டு நான் எப்பவுமே பிரியாம இருக்கணும். ஹர்ஷாவை நான் என் கூட துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்.